50 ரூபா மாமா மாமா அவனை குத்தம் பேசிட்டு இருந்தேன். அம்மா இப்படி அசிங்கமா பேசாதீங்க. நானே போய் ட்ரெஸ் எடுத்து வர கிளம்பு. என்கிட்ட கூட ஒரு வார்த்தையும் சொல்லவே இல்ல. நான் அடி பையன் என்ன செய்வேன்? அது நீ யாரா? சீதாவை அருண் அடித்து கொடுமைப்படுத்துறதுனால என்ன பண்ணுறான் முத்து போய் அருணை கேள்வி கேட்குறான். அவன் வாய்க்கு இந்த மாதிரி பேசுறதுனால அருணை அடிச்சு நொறுக்கிடுறான் முத்து. அதுக்கு அருண் ஏன்டா ஒரு போலீஸ்காரனையே வீட்டுக்குள்ளே பூந்து அடிக்கிற, அவனை என்ன பண்ணுறா பாடுறான்னு சொல்லி தன்னை கொலை பண்ண வந்தான்னு சொல்லி போய் சொல்லி மாட்டி விட்டுறான் அருண். போலீஸும் முத்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சீதா போய் அருண்கிட்ட எங்கள் மாமா மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அருண் திமுற அவன் உள்ளே கிடக்கட்டுன்னு சொல்கிறான். ஓஹோ அப்படியா, அப்போ நான் போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட நீ டெய்லி வந்து நீ அழிச்சு கொடுமைப்படுத்துற அப்படின்னு சொல்லி உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன், நீ உள்ளே போயிடுவோம் வேலையும் போயிருன்னு சொல்லி சீதா மிரட்டுறா. உடனே பயந்து போகிற அருண் போய் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறான். முத்துவும் ரிலீஸ் ஆயிடுறான். இந்த அருண் பையன் எப்பயுமே திருந்து போகிறதில்ல. அதனால மெயினாக சீதாவை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிறா, டைவர்ஸ் பண்ண வைக்க போகிறாங்க. இந்த அருண் பையன் அனாதையாக ஆக்க போகிறான்.